ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா லாஸ்ட் 2 அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். கடைசியாக 2 அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அக்கௌண்டிங் நம்ம ரெக்கார்டு புக் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த அக்கௌண்டிங் பீரியடு என்ன கான்செப்டில் இருக்கணும், எந்த பீரியடில் எப்படி நம்ம அக்கௌண்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு இதில் சொல்லக்கூடிய டாபிக் தான் இந்த இது. அதாவது எப்படின்னா, பீரியட்ஸ்னால் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, டைம் பீரியட்ஸ். இப்போ டைம்ஸ் மந்த்லியாக நம்ம அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை குவார்ட்டர்லியாக, இல்லை ஹாஃப் இயர்லி, இல்லை ஒரு இயர் ஃபுல்லாக. இப்படி 12 மந்த்ஸுக்கும் சேர்த்து மொத்தமாக அக்கௌண்டிங் செக்ஷன்ஸ் நமக்கு 12 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. நம்மளுடைய ப்ராஃபிட் என்ன, நம்மளுடைய லாஸஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாமே சொல்லக்கூடியது இந்த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளியர் டெஃபினேஷன் பார்க்கும்போது, திஸ் கான்செப்ட் ரெக்யூர்ஸ் தட் லைஃப் ஆஃப் த பிஸ்னஸ் ஷுட் பி செக்ரிகேட்டட் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ் which are termed as the accounting period. அதாவது அக்கௌண்டிங் பீரியட்னா என்ன அர்த்தம்? சின்ன சின்ன டைம் பீரியட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக செக்மெண்டேஷன் பண்ணுறாங்க. அதுதான் சிம்பிளாக சொல்லியிருக்கு. The life of an enterprise is broken into smaller periods. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸ் ரொம்ப வருஷமாக லைஃப் லாங்காக நமக்கு என்ன ஆகணும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த பிஸ்னஸ் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த பிஸ்னஸ் நமக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, என்ன ப்ராஃபிட்டு, என்ன லாஸ் என்ன, இது எல்லாமே தெரியாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ அக்கௌண்டிங் செக்ஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? இந்த 2020 இயரில் நம்ம அக்கௌண்டிங் செக்ஷன்ஸ் என்ன, இந்த 2021 நமக்கு டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, நம்ம பிஸ்னஸுடைய இன்கம் என்ன, ரெவென்யூ என்னங்கிறதெல்லாம் பார்க்குறது. இப்படி மொத்த லைஃபையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை செக்ரிகேட் பண்ணுறோம். இட் ஷுட் பி broken into smaller periods. ஜென்ரலி 1 year. பொதுவாக ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வருஷமாக தான் பார்ப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நமக்கு எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. அதுவும் இல்லாமல் இந்த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்டுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன, மெயின் ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the main objective of this concept is to know the performance of the enterprise at regular intervals. நம்ம ஆர்கனைசேஷன், நம்ம மேனேஜ்மெண்ட், நம்ம கம்பெனியில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எவ்வளோ படிச்சிருக்காங்க, நம்ம எவ்வளோ கிளாஸ் எடுத்து எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, அதுதான் ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், அவர் எவ்வளோ அமௌண்ட் இன்கர் பண்ணியிருக்காரு, இன்கர் மீன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு, அவர் எக்ஸ்பென்ஸ் பண்ண அமௌண்ட்டை பேஸ் பண்ணி அவருக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்குது, ரெவென்யூ மீன்ஸ் ப்ராஃபிட் ஆர் இன்கம் இல்லையா, எவ்வளோ வருமானம் வந்திருக்குது. ஸோ that is the performance of the business. So regular interval, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவருடைய ரெவென்யூ என்ன, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதை தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த கான்செப்டினுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் கூட. அக்கௌண்டிங் பீரியட்னா என்ன அர்த்தம், மீனிங்கு இட் இஸ் த இன்டர்வல் ஆஃப் டைம். 1 இயருக்கு ஒன்ஸ் அக்கௌண்டிங் செக்ஷன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறது இல்லையா. ஸோ திஸ் இஸ் த அக்கௌண்டிங் பீரியட் டெஃபினிஷன். இட் இஸ் த இன்டர்வல் ஆஃப் டைம் at the end of which income or revenue statement and balance sheet are prepared in order to show the ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஆப்ரேஷன். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம். நம்ம கம்பெனியில் நிறைய செலவுகள் பண்ணியிருப்போம். இப்போ லேபர் சார்ஜஸ் கொடுத்துருப்போம், பிளான்ஸ் அண்ட் மிஷினரிஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் இருக்கும், அதை ரன் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இருக்கும், லேபர்ஸ் வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்கும், தென் எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டிஸ் சார்ஜஸ், இப்படி நிறைய நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருப்போம் ரன் பண்ணும்போது, ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணும்போது. இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் தான், நம்மளுடைய செலவு தான். ஆனால் இதெல்லாம் எதை நோக்கி நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா இந்த பிசினஸ் பண்றதுனால. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜனவரி 1 இந்த டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், நம்ம கம்பெனிக்காக, நம்ம பிசினஸ்க்காக எவ்வளவு நம்ம இன்கம் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு வருமானம் வந்திருக்குது, அந்த இன்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு உண்டான அக்கௌண்டிங் செக்ஷன்ஸ்ல. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ், வாட் இஸ் த எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட், வாட் இஸ் த இன்கம் அமௌண்ட், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ணுவோம். எதுக்காக? டு ஷோ த ரிசல்ட் ஆஃப் த ஆப்ரேஷன். அந்த பிசினஸ்ல ரிசல்ட் ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும், நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபைனான்ஷியல் இயர்ல நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நமக்கு எவ்வளவு லாஸ்ல இருக்கும், எவ்வளவு ப்ராஃபிட்ல இருக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்காக, டு நோ த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அவர் business. So that is the accounting period concept. So this concept is also known as concept of periodicity. ஒரு டைம் பீரியடை பேஸ் பண்ணி அக்கௌண்டிங் செக்ஷன் மெயின்டைன் பண்ணி அது மூலமா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு கொள்றதுனால that concept is also known as concept of periodicity. It completely depends upon the
periods, time period, because the performance to be measured in terms of year wise. Okay, the next concept, matching concept or revenue match concept. அது என்ன மேட்சிங் கான்செப்ட்? ஒன்றோடு ஒன்றை வந்து ஒப்பிடுவது. இது வந்து அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்டினுடைய பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த கான்செப்ட் வந்து வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ இன்கர் பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். அதுவும் இல்லாமல் இந்த மேட்சிங் கான்செப்ட்ஸ் வந்து எதை பற்றி இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இட் டெல்ஸ் அபவுட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு டியூரிங் எ பீரியட் இட் டு பி ரெக்கார்டட் இன் த சேம் பீரியட் இன் விச் ரெவென்யூஸ் ஆர் ஆட். ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து ரெவென்யூஸ் வந்திருக்கு அந்த பீரியட் டைமுக்குள்ள வந்து அதை பற்றி நம்ம மேட்ச் பண்ணக்கூடியதான் இந்த கான்செப்ட்ல இருக்குது. ஸோ ஆஸ் பர் திஸ் கான்செப்ட், எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த பீரியட் ஷுட் பி மேட்ச்டு வித் த ரெவென்யூஸ் ஆஃப் தட் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ்க்காக, அதோட நமக்கு வந்து எப்படி வந்து மேட்ச் பண்ணுற ரெவென்யூஸை மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடியது. ஒரு 10,000 நான் செலவு பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கு இந்த 10,000 ரெவென்யூஸ் வந்தால் தான் எனக்கு என்ன ஆகும், ஜஸ்ட் டேலி ஆகும், போட்ட கேபிட்டல் அமௌண்ட்டாவது எனக்கு வந்திருக்கும். அதே 10,000 செலவு பண்ணிட்டு 9,000 தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு லாஸ் தான். இது 10,000க்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னா எனக்கு ஒரு ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கொள்ளுங்கிறதுக்காக எந்த விதமான அக்கௌண்டிங் செக்ஷனுமே இல்லாமல், எந்த விதமான அக்கௌண்ட் புக் ரெக்கார்ட் பண்ணுறதுமே இல்லாமல், ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணாமல், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் எதுவுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, we cannot realize our business operations. Okay, it says that the cost incurred to earn the revenue, it should be recognized. அதான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆல்சோ இந்த மேட்சிங் கான்செப்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதை மேட்ச் பண்ணுறோம்னா, ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் மேட்ச்டு ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். அதான் சொன்னேன் இல்லையா? நம்ம எவ்வளோக்கு வந்து ரெவென்யூ வந்திருக்கு, நம்ம எவ்வளோ இன்கம்ஸ் வந்தது, அதை எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கெல்லாம் பற்றி மேட்ச் பண்ணுறதா என்னது இந்த கான்செப்டுடைய முக்கியமான நோக்கம். ஓகே, ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, என்ன பெனிஃபிட்ஸ்னால், டு அவாய்ட் த மிஸ்டேக்கிங் ப்ராஃபிட்ஸ் ஃபார் எ பீரியட். ப்ராஃபிட்ஸ் வந்து வருதா வரலையா அப்படின்னு தெரியாமல் இருக்கிற என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தென் பேலன்ஸ் காஸ்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து காஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ண முடியுது, மேட்ச் பண்ணி பார்க்கறதுனால நமக்கு ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன அப்படி எல்லாமே பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் the term matching means appropriate association of related revenues and expenses. எல்லாமே expenses and revenues, செலவு வரவு, இது ரெண்டுமே மேட்ச் பண்ணுறது தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம எல்லா கான்செப்ட்டுமே சேம் மீனிங்காக தான் பார்த்துட்டு வரோம். என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும். இது ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்னங்கிறத ஷீட்டாக க்ரியேட் பண்ணலாம். அது வந்து ஒரு பிஸ்னஸுடைய ஆப்ரேஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ this is the accounting concept, the matching concept or revenue matching concepts. Okay, the matching principle requires all the revenues earned during an accounting year, whether received or not, and all cost incurred, whether paid or not, have to be taken into account while preparing profit and loss account. அதாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நமக்கு வந்து எவ்வளவுலாம் வருமானம் வந்திருக்குது, அது நீ கேஷ் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கலாம், இல்லை ரிசீவ் பண்ண வேண்டியதாக கூட இருக்கலாம். இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணி ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு இன்னொரு ஒரு 5,000 தர வேண்டியது இருக்குன்னா, அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடணும், இன்கரப் பண்ணிடணும். இதை கொண்டு போய் நம்ம வந்து அடுத்த வருஷம் அக்கௌண்ட்டை சேர்க்கக்கூடாது. அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மேட்ச் பண்ண முடியாது. இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ வந்து விற்றுருக்கோம், பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, வெதர் இட் ரிசீவ்ட் ஆர் நாட். ஓகேவா, அது வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் அதே அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணிக்கணும். அண்ட் ஆல் தி காஸ்ட் இன்கர்டு வெதர் பெய்டு ஆர் நாட் ஹேவ் டு பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அதாவது இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது பெரிய பெரிய ஹோல்சேல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல போய் திங்ஸை வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் காசு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்து டேலி பண்ணிக்கிடுவாங்க இல்லையா, டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் அந்த பொருளை விற்று என்ன பண்ணுவான், நமக்கு இந்த முதலாளிகிட்ட வந்து இவ்வளோ பொருள் நம்ம கொடுத்துருக்கோம், இதுக்குள்ள அமௌண்ட் நமக்கு எப்படி வந்துடும் சொல்லிட்டு அந்த டேட் பொறுத்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ வருமானம் தந்திருப்பாரு, தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி போட்டு எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னதுக்காக, டு ப்ரிப்பேரிங் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான். ஓகே, ஸோ எல்லா அக்கௌண்ட்லேயும் பார்த்தோம்னா மெயின் ஏம் வந்து பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டாக லாஸா இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, டைம் பீரியட் வைஸாக என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். டைம் பீரியட் வைஸாக ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக மேட்ச் பண்ணி பார்க்குறோம் ரெவென்யூஸையும் எக்ஸ்பென்சஸையும். அதனால தான் இந்த கான்செப்ட் பேர் மேட்சிங் கான்செப்ட் சொன்னாங்க. இதோட அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.